வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் டூ சம்திங் நியூ சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ரிலையன்ஸ் கம்பெனியோட பிக் டிவி டிடிஹெச்சை பற்றி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் இன்னும் டூ சம்திங் நியூ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் அப்லோட் பண்ணுற புத்தம்புது வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். மார்ச் 1 இந்த பிக் டிவி டிடிஹெச்சுக்கு ப்ரீ புக்கிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த பிக் டிவியோட பேக்கேஜ் எல்லாம் உங்களுக்கு மேபி தெரிஞ்சிருக்கலாம். அதாவது 499 பே பண்ணி நம்ம ப்ரீ புக்கிங் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் 45 டேஸ்க்குள்ளே நம்மளுக்கு இன்ஸ்டலேஷனுக்கு வருவாங்க. அப்போதைக்கு 1500 பே பண்ணணும். எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா இன்ஸ்டலேஷன் சார்ஜ்னு சொல்லிட்டு 250 சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ இந்த ப்ராசஸ்லாம் முடிஞ்சதும் நெக்ஸ்ட் 1 இயருக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீயாக எல்லா சேனல்ஸுமே அதுவும் ஹெச்டியோட தராங்க. இதே மற்ற டிடிஹெச்சில் பார்த்தீங்கன்னா ஹெச்டி சேனல்ஸ் உங்களுக்கு வேணும்னா எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா நீங்கள் மந்த்லி பே பண்ணுற அமௌண்ட்டோட டபுளாக நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 200 மந்த்லி ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா 400 கொடுத்தா தான் உங்களுக்கு ஹெச்டி சேனல்ஸ் கிடைக்கும். ஸோ ஹெச்டி சேனல்ஸ் விரும்பி ரீசார்ஜ் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக இது ஒரு பெஸ்ட் ஆஃபர் தான். ஸோ அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா 1 இயருக்கு அப்புறம் நம்ம மந்த்லி 300 ரீசார்ஜ் பண்ணணும். நார்மலாக அதிகமாக சேனல்ஸ் பார்க்காதவங்களுக்கு இது கண்டிப்பாக பெரிய தொகை தான். டிடிஹெச் வச்சுருக்கவங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அவங்க ரீஜனல் லாங்குவேஜில் பேசிக் பேக் ஒன்று போட்டிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக ஆட் அண்ட் பேக் போடுவாங்க. அதாவது இப்போது கிரிக்கெட் மேட்ச்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சீரியஸும் வெவ்வேறு சேனல்ஸ் டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க. அப்போது அந்த பேசிக் பேக்கில் அந்த சேனல் இல்லைன்னா நாம் எக்ஸ்ட்ராவாக பே பண்ணி ஆட் பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் சேனலாக இருக்கட்டும், கிட்ஸ் சேனலாக இருக்கட்டும், நமக்கு தேவைப்படும் போது நாம் எக்ஸ்ட்ராவாக பே பண்ணி ஆட் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ இந்த மாதிரி சமயங்களில் பார்த்தீங்கன்னா நாம் மற்ற டிடிஹெச்சுக்கு பே பண்ணுறதும் இந்த 300 நியர்பை வந்துடும். அடுத்த ஆஃபர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த 2000 ரூபீஸும் நமக்கு ரீஃபண்டபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இந்த ரீஃபண்டபிளுக்கு நம்ம எலிஜிபிள் ஆகணும்னா கண்டிப்பாக 3 வருஷம் ரீசார்ஜ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனில் சொல்கிறாங்க. 3 வருஷம் கண்டினியூஸாக நம்ம ரீசார்ஜ் பண்ணியிருந்தோம்னா நம்மளுடைய பிக் டிவி டிடிஹெச் அக்கௌண்ட்டுக்கு அந்த அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிரும். நாம் ஃபியூச்சரில் அந்த அமௌண்ட்டை வச்சு ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த ஆஃபர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 5 வருஷத்துக்கு நீங்கள் ரீசார்ஜ் பண்ணலைனாலுமே இலவச சேனல்கள் அத்தனையும் பார்க்கலாம். எந்தெந்த சேனல்ஸ் ஃப்ரீ டு இயர், அதாவது இலவச சேனல்கள் அப்படிங்கிற லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ மற்ற டிடிஹெச்லாம் பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக நம்ம பார்க்குற சேனல்ஸோட வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நமக்கு 170 250 வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் ஆன்லைனில் சர்ச் பண்ணிங்கனாலே தெரியும் மற்ற டிடிஹெச்சோட பேக்லாம். நீங்கள் கம்பேரிசன் பண்ணிவிட்டு எது பெஸ்ட்டோ அதை வாங்கிக்கலாம். ஸோ அது கூட நமக்கு ஹெச்டி சேனல்ஸ் வேணும்னாலோ அல்லது ஆட் அண்ட் பேக் வேணும்னாலோ எக்ஸ்ட்ராவாக பே பண்ணுற அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 300க்கு மேலே தான் இருக்கும். ஸோ இந்த ரிலையன்ஸ் கம்பெனியோட பிக் டிவி டிடிஹெச் பார்த்தீங்கன்னா நான் அதிக சேனல்ஸ் பார்க்க மாட்டேன், கம்மியான சேனல்ஸ் தான் பார்ப்பேன் அப்படிங்கிறவங்களுக்கு பொருந்தாது. பட் நான் ஒவ்வொரு மாதமும் எக்ஸ்ட்ராவாக ஆட் அண்ட் பேக் ரீசார்ஜ் பண்ணிகிட்ருக்கேன். ப்ளஸ் எனக்கு ஹெச்டி சேனல்ஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த பிக் டிவி டிடிஹெச் பெரிய ஆஃபர் தான். ஸோ உங்களுக்கு விருப்பமாக இருந்துச்சுன்னா நீங்கள் புக் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ ப்ரீ புக்கிங் ஓடிட்டுருக்கு. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். ப்ரீ புக்கிங் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அந்த லிங்கை கிளிக் பண்ணிவிட்டு இந்த ப்ரீ புக்கிங் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்து புக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது மாதிரி பயனுள்ள வீடியோ உங்களை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.